ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 17/1/2025 சாக்கார் முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த பாரதத்தின் விலை மதிப்பு வாய்ந்த வேலைக்காரர்கள் நீங்கள் தான் இல்லையா? இதை ராமராஜ்யமாக மாற்றுறதுக்காக உங்களுடைய உடல், மனம், செல்வம் அனைத்தையும் ஸ்ரீமத் படி பயன்படுத்துகிறீங்க. ஆக்சுவலாக ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நினைவாக ஆர்எஸ்எஸ்ஸை கூட சொல்லலாம். அவங்க கூட அதே மாதிரியே திருமணம் கூட பண்ணிக்காமல் இந்தியாவுக்காகவே ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவகன்ட்டு, அதாவது இந்தியாவின் வேலைக்காரர்கள், இந்தியாவின் முன்னேற்றத்திற்கான சேவையில் இருப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆனால் உண்மையிலே இந்தியாவுக்கு முன்னேற்றத்திற்காக இருக்கக்கூடிய உண்மையான ஆர்எஸ்எஸ் பார்த்திங்கன்னா அது நம்மளாக தான் இருக்கணும். ஸோ அதான் சொல்கிறார், பாரதத்தின் ஒப்பற்ற வேலைக்காரர்கள் நீங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். கேள்வி, குழந்தைங்க, இப்போ நீங்கள் பண்ணுற உண்மையான ஆன்மீக சேவை என்ன தெரியுமா? ஸ்ரீமத் படி நடந்து மறைமுகமாக அந்த சுகதாமத்தையே ஸ்தாபனை பண்ணுறீங்க, சுகம் நிரம்பிய உலகத்தை. இதுதான் உண்மையிலும் உண்மையான ஆன்மீக சேவை. பாரதத்துக்கு செய்கிற உண்மையான சேவை இதுதான். ஸோ பாபாவுடைய எல்லையற்ற தந்தையுடைய ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ராவணனுடைய ஜெயிலிருந்து விடுவிக்கிறீங்க. ஸோ அதற்காகவே நீங்கள் தூய்மையாகிறீங்க, மற்றவர்களையும் தூய்மை ஆக்குறீங்க. ஏன்னா ஒட்டுமொத்த பாரதமும் இப்போ எங்கே இருக்குது? ராவணன் சிறையில் இருக்குது. ஒட்டுமொத்த உலகமும் இருக்குது. அதில் குறிப்பாக பாரதத்தை பாபா ராவணனுடைய பேரடையாளம் தெரியாத மாதிரி மீட்கிறார் குழந்தைங்க மூலமாக. ஸோ அப்படிப்பட்ட உண்மையான ஆன்மீக சேவையை நீங்கள் தான் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. எல்லாரையும் 5 விகாரன்ற ராவணனுடைய ஜெயிலில் இருந்து விடுவிக்கிறீங்க. ஸோ இதோடைய நினைவு தான் குரான் பைபிளில் கூட எகிப்திலிருந்து அடிமைகளை மீட்டார் கடவுள் மோசஸ் மூலமாக அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த மோசஸ் எல்லாம் நாம தான், இல்லைன்னா பிரம்மா பாபா. ஸோ இதற்காகத்தான் நீங்கள் தூய்மையாகிறீங்க, மற்றவர்களையும் தூய்மையாக்குறீங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா பைபிள் அந்த மோசஸ் கதையில் வரும்போது, நாங்கள் அங்கே இருக்கும்போது ஜாலியாக கறிமீன்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம், தண்ணி அடிச்சிட்டு இருந்தோம், இங்கே எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சண்டை போடுவாங்க. அப்போ அது இல்லாமல் இருந்தார்கள், அதுதான் அந்த யாத்திரை அப்படிங்கிறது அங்கேயும் நிரூபணமாகுது பாருங்கள். ஸோ அப்போ இந்த யாத்திரை தூய்மையாக இருக்கிற யாத்திரை. அவங்க காட்டில் தானே வராங்க, ஏன் காட்டில் அதெல்லாம் கிடைக்காதா? கிடைக்கும் தானே இல்லையா? காட்டில் கிடைக்காதா என்ன? எல்லாம் தானே கிடைக்கும். அப்போ எப்படி அவங்க கறி இல்லாமல் இருந்தாங்கன்னு சண்டை போடுறாங்க? இப்போ கறி சாப்பிடாமல் இருக்கிறது தான் அங்கே யாத்திரை, தண்ணி அடிக்காமல் இருக்கிறது தான் அங்கே யாத்திரை, தூய்மையாக இருக்கிறது. ஸோ அதில் வழியில் விபச்சாரம் பண்ணுறவங்களும் கொலையெல்லாம் வேறு பண்ணுவாங்க. இப்போ விபச்சாரம் இல்லாமல் இருக்கிறது, காமம் இல்லாமல் இருக்கிறது தான் அங்கே யாத்திரை. ஸோ அவங்க போய் ஒரு நாட்டை கொள்ளையடிக்கிற மாதிரி காட்டுவாங்க, இங்கே கொள்ளையடிக்கிறது கிடையாது. இப்படி இருந்தால் உலக அழிவிற்கு பிறகு சொர்க்கம் உங்களுக்காகவே உருவாக்கப்படும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் தூய்மை ஆகிட்டா போதும், அது தானாக உருவாகிடும் சொர்க்கம். இல்லை, நீங்கள் தூய்மையாகி மற்றவர்களையும் தூய்மையாக்கி சொர்க்கத்துக்கு தகுதிப்படுத்துங்க. இதுதான் மிகப்பெரிய சேவைன்ற பாடல். கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. பாபா சொல்கிறாரு, பாபா அப்படின்னு அன்பாக சொல்கிறதுக்கும் பிரபுவே, ஈஸ்வரனே, பரமாத்மாவே, கடவுளே அப்படின்னு சொல்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குதுன்ற. கடவுளே பிரபுவேன்னு சொல்லும்போது ரொம்ப மரியாதை இருக்குது, ஆனால் அப்பான்னு சொல்லும்போது அது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. ஸோ தன்னை சாதாரணமாக்கி உங்களோட வாழ்வதற்காக அவர் வரார். அதனால தான் அந்த கடவுள் அப்படின்ற பிம்பத்தை உடைச்சிட்டு வரார். நான் தான் அந்த கடவுள்,
ஆனால் நீங்கள் என்னை அப்பான்னு கூப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும்ன்றார். ஆனால் அப்பான்னு கூப்பிட்டாலும் அவர் கடவுள்ன்றது ஞாபகம் இருக்கணும். ஒரு விதத்தில் சத்குரு பாட்டு தான் அந்த கடவுள்ன்றது. நிறைய அப்பாக்கள் இருக்கிறாங்க. ஸோ ப்ரேயர் பண்ணும்போது கூட மனிதர்கள் கடவுளே பிரபுவேன்னு தான் சொல்கிறாங்க. ஏன் அப்பான்னு சொல்ல மாட்டுறாங்க? சூப்பரில் ஏன் சொல்ல மாட்டுறாங்க? உண்மையிலே அவர் பரமபிதா தானே. ஸோ அப்போ அந்த அப்பான்ற வார்த்தையே அமுங்கிடுது, மறைச்சிடுறாங்க. பரமாத்மான்ற வார்த்தை மட்டும்தான் பெருசாக இருக்குது. நம்ம இங்கே பரமபிதான்னு சொன்னாலே நீ கிறிஸ்தவன்றுவாங்க. ஆனால் இந்து வேதத்துலேயும் வரும், பரமபிதான்னு வரும், பிரஜாபிதான்னு வரும், எல்லாமே வரும். ஆனால் பரமபிதான்ற வார்த்தை அவங்க தான் பயன்படுத்துகிறாங்க. அதுவும் ஏசப்பா தான் அதிகமாக சொல்கிறாங்க. ஸோ பரமாத்மான்ற வார்த்தைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவர் பரமாத்மா தான், ஆனால் நமக்கு அவர் அப்பாவாச்சு. கடவுளே கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கன்னு மனிதர்கள் கூப்பிடுறாங்க. ஆத்மாக்கள் சொல்லுது, பாபா எங்களுக்கு முக்திக்கும் ஜீவன் முக்திக்கும் வழிகாட்டுங்கன்ட்டு. பிரபுன்ற வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை. அப்பான்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருக்குது. வீட்டுக்கு வீடு அப்பா இருக்கிறாங்கல்ல, ஆனால் கடவுள் ஒன்றும் வீட்டுக்கு வீடு இல்லையே. அதனால் கடவுள்ன்றது பெரிய வார்த்தையாக இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட அப்பா வந்து பேசுகிறார். என்னடா கடவுள் வந்து வந்துட்டு வந்து பேசுகிறாரா? இல்லைங்க, எங்கள் அப்பா வந்து பேசுகிறார். அப்பா குழந்தைய பார்க்க வராமல் வேறு என்ன பண்ணுவார்? குழந்தைய பார்க்க அப்பா வருவார் தானே. மனைவி அழைச்சிட்டு போக கணவன் வருவார் தானே. அந்த மாதிரி என்னுடைய கணவன் அவர், என்னுடைய அப்பா அவர். லௌகீக உலகத்தில் நிறைய அப்பா இருக்கிறாங்க. ஆனால் கடவுளை பார்த்து தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு பாடுறாங்க தானே. அம்மையும் அப்பனும் நீயேன்னு பாடுறாங்க தானே. ஆனால் இந்த வார்த்தை வந்து ரொம்ப சாதாரண வார்த்தையாக இருக்குது. கடவுளே பிரபுவே அப்படின்னு சொல்லும் பொழுது மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவரால் பண்ண முடியாததே கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. அவரால் என்ன தான் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் தெரியும் நம்ம அப்பா வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு, இல்லையா? கிறிஸ்மஸ் தாத்தா இதோடைய நினைவு தான். நைட்டு தான் வருவார் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா. சர்ப்ரைஸாக கிஃப்ட் எடுத்துகிட்டு வருவார். சொர்க்கத்தையே எடுத்துகிட்டு வந்திருக்கிறார். மிக உயர்ந்த, அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியான வழியை கொடுக்குறார். மிக உயர்ந்த வழி, ஆனால் ரொம்ப ஈஸியான வழி. பாபா சொல்கிறாரு, ஆஹா என்னுடைய குழந்தைகளே, ராவணனுடைய வழியை பின்பற்றி காம சிதையில் உட்கார்ந்து முற்றிலும் எரிஞ்சிட்டீங்க. உங்களை தூய்மையாக்கி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். அதனால தான் அப்பாவை நீங்கள் வர சொன்னீங்க. அழுக்காக இருக்கிற எங்களை தூய்மையாக்க வாங்கப்பா அப்படின்ட்டு அப்பாவை கூப்பிட்டீங்க. ஏன்னா சாம்பல் ஆகிட்டோம். பஸ்மாசுரன்ட்டு ஒரு கதை கூட இருக்கும் இல்லையா? ஸோ பஸ்மாசுரன் இருக்கும், இன்னொன்று சாம்பலாகவே இருக்கக்கூடிய ஒரு அசுரன். இது மாதிரி நிறைய கதைகள் வரும். ஸோ இது எல்லாமே காமத்தில் வந்து அந்த அந்த சாம்பலாகவே இருக்கிறவன் வந்து பார்வதி அடையிறதுக்கு ஆசைப்படுவோம். ஸோ மொத்தத்தில் எல்லாமே அந்த காமம் தான். ஸோ காமத்தில் விழுந்து விழுந்து கருகி போயிட்டீங்கன்றார். ஸோ ஒரு விதத்தில் வந்து சொல்லுவாங்க, கருப்பாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் காம உணர்வு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் பாபாவும் சொல்கிறார், நீங்கள் காமச்சிதையில் விழுந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டீங்கன்றார். நான் உங்களை தூய்மையாக்கி வீட்டுக்கு அழைச்சிட்டு போக வந்திருக்கிறேன். என்னை நீங்கள் கூப்பிட்டதே அதுக்கு தான். அழுக்கில் இருந்து தூய்மையாகுங்க அப்படின்னு தான் நீங்கள் கூப்பிட்டீங்க.
ஸோ ஆக்சுவலாக பாபாவை நம்ம கூப்பிட்டதே அதுக்கு தான். அழுக்காயிட்டும் பாபா, எங்களை தூய்மையாக்குங்க, இந்த காமத்திலிருந்து விடுவீங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் கூப்பிட்டோம். அவர் காமத்தை விடுங்கன்னு சொன்னால் அது எப்படி, எந்த வேதத்தில் இருக்குதுன்னு அவர்கிட்டே கேட்டுட்ருக்குறோம். ஸோ ஒரு விதத்தில் பாருங்களா, இந்துக்கள் வேதத்தை படிக்க மாட்டாங்க. மற்ற மதத்தினர்லாம் ஒரு தடையாவது குரான் படிப்பாங்க, பைபிள் படிச்சிருப்பாங்க. ஆனால் இந்துக்கள் மட்டும் படிக்கிறது கிடையாது. அது நல்லதாக போச்சு இல்லையா? அதனால் வேதத்தில் இருக்கா அப்படின்லாம் நம்ம கேட்க மாட்டோம். ஸோ பாபா சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன். கடவுளே வந்திருக்கிறார் சேவை செய்கிறதுக்கு. ஆக்சுவலாக இந்த சேவைன்றது திருப்பதியிலேயோ ஸ்ரீரங்கத்திலேயோ நடக்கும். இந்த டைமில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன், வைகுண்ட ஏகாதசி. அதில் இன்னமும் ஒரு சேவைன்னு சொல்லுவாங்க. பெண் வேஷம் போட்டுட்டெல்லாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அலங்காரத்தில் விஷ்ணு சேவை செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடவுளே சேவை செய்கிறது, அங்கே விஷ்ணு சேவை செய்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அடுத்தது நம்ம பிராமணர்கள் சேவை செய்கிறது, விஷ்ணு ஆக போகிற பிரம்மா சேவை செய்கிறதும் எடுத்துக்கலாம். ஸோ எல்லா குழந்தைகளும் இப்போ பாரதத்தின் ஆன்மீக சேவையில் இருக்கிறீங்க. உங்களை தவிர வேறு யாராலையும் இந்த சேவை செய்ய முடியாது. இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ கேபிஒய் பாலா கவர்மெண்ட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாரு, என்னென்னமோ உதவி பண்ணுறாரு. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலே கட்டலான்ட்டு இருக்கிறார் ஹார்ட் ப்ராப்ளத்துக்காக. ஒரு பைசா வாங்காமல் ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்னு அவருடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். ஆனால் நம்மளுடைய எய்ம் என்ன? நோயே இல்லாத உலகத்தை உருவாக்குறது. ஸோ அப்போ நம்மளுடைய சேவை மிகப்பெரிய சேவை பண்ணிகிட்டு இருக்கிறோன்றது நம்ம மைண்டில் இருக்கணும். அப்போ தான் அந்த போதை இருக்கும். ஏன்னா இதை யாரும் பண்ண முடியாது. மற்றது அந்த சேவை பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, பட் இதை பண்ணுறது உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ உங்கள் பாரதத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் உருவாக்குற பாரதத்தை நீங்கள் ஆட்சி பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்காக பாபாவுடைய ஸ்ரீமத் படி நீங்கள் தூய்மையாகி பாரதத்தையே தூய்மையாக்குறீங்க. மகாத்மா காந்தி கூட ராமராஜ்யம் வரணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் எந்த மனிதர்களாலையும் ராமராஜ்யத்தை உருவாக்க முடியாது. அப்படி உருவாக்குற மாதிரி இருந்தால் எதுக்கு கடவுளை பதித்த பாவனர்னு சொல்ல போகிறாங்க? ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு பாரதத்தின் மீது அவ்வளவு அன்பு இருக்குது. ஆக்சுவலாக நேரத்துக்கு எல்லா பிரம்மகுமாரிகளும் அந்த கும்பமேளாவில் குவியணும். ஏன்னா எல்லா பக்தர்களும் ஒரு இடத்துல வந்திருக்கிறாங்க, வெறித்தனமான பக்தர்கள். அதுவே 40 கோடி பேரும் இல்லையா? குறைஞ்சபட்சம் நார்த் இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரம்மகுமாரிகளுமாவது அங்கே இருக்கணும். ஏன்னா இது ஒரு மிக அற்புதமான வாய்ப்பு. 45 நாள் அங்கேயே தங்குவாங்களாம். ஸோ அப்போ அத்தனை பேரும் கண்டிப்பாக ஞானத்தை எடுப்போம். அந்த எல்லாத்தையும் சுற்றி பார்க்க வரும்போது கண்டிப்பாக அங்கே பிரம்மகுமாரி போட்டிருக்கிற ஸ்தாலுக்கும் வருவாங்க. அது பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க, மியூசியம் மாதிரி. ஸோ திறப்பு விழாலே பிகேஸ் பேசுனாங்க. ஸோ பாரதத்தின் மீது உங்களுக்கு அவ்வளோ அன்பு. ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நீங்கள் சேவை செய்கிறீங்க, அதிலும் குறிப்பாக பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்கிறீங்க. ஸோ மீண்டும் பாரதத்தை ராமராஜ்யமாக, காந்தி விரும்பின அந்த ராமராஜ்யமாக நீங்கள் தான் மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் எல்லைக்குட்பட்ட பாரதத்தின் தந்தை. சிவபாபா எல்லையற்ற உலகத்தின் தந்தை, எப்போதுக்குமான தந்தை. அவர் எல்லையற்ற சேவை செய்கிறார். ஸோ குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். ஸோ உங்களிலும் ஒரு சிலருக்குத்தான் நாம் ராமராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோன்ற அந்த போதை இருக்குது. நிறையா நம்ம சேவை செய்யலை, அந்த ராஜ்யத்தின் செங்கல் வச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை தான் பைபிளில் பார்த்திங்கன்னா ஜெருசலத்தை கட்டி எழுப்பினார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. கட்டி எழுப்பினார்கள் அப்படின்ட்டு. வீட்டை இடித்து மீண்டும் கட்டி எழுப்புவேன்ட்டு கடவுள் சொன்னதாகவும் இருக்கும். ஸோ கலியுகத்தை அழித்து சத்தியுகத்தை கட்டி எழுப்புறது தான் அதோடைய உண்மையான அர்த்தம்.
ஸோ அப்போ ராமராஜ்யத்தை உருவாக்குறீங்க, ஈஸ்வரிய அரசாங்கத்தின் வேலை. அப்போ அந்த அரசாங்க ஊழியர்கள் நீங்கள். கிறிஸ்தவர்கள் நாங்கள் ஊழியம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆனால் அவங்களுக்கு புரியல அது ஏன் சொல்கிறோம், என்ன ஊழியம் பண்ணுறாங்க. ஊழியம்னா சேவை பண்ணுறாங்க, என்ன சேவை பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியாது. நாம் தான் உண்மையிலே அரசாங்க ஊழியர்கள், தெய்வீக அரசாங்கத்தை உருவாக்குறோம். ஸோ உலகெங்கும் முந்தன் அரசாங்கமேன்னு ஒரு பாட்டு கூட வரும், முருகன் பாட்டு வரும். ஸோ அப்படிப்பட்ட பாரதத்தை உருவாக்க போகிறோன்ற போதை இருக்குது உங்களுக்கு, அந்த பாரதத்தை நினைத்து. தங்க யுகத்தில் அது தூய்மையான கண்டமாக இருந்தது, இப்போ அழுக்காயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ மீண்டும் அந்த தூய்மையான கண்டத்தை, சுகதாமத்தை பாபா மூலமாக நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் எப்படி குப்தமாக உருவாக்கிட்டு இருக்கிறோம், யாருக்கும் தெரியாதில்ல இதை நம்ம சொர்க்கமாக்கிட்டு இருக்கிறோன்ட்டு. சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அவங்க இல்லையா, அதனால் மறைமுகமாக உருவாக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நமக்கு அதற்கான வழியும் கட்டளைகளும் பாபா கொடுத்துட்டு இருக்கிறார் மறைமுகமாக. ஸோ இப்போ தெரியுது ஏன் கிறிஸ்தவ மதத்தில் பைபிளில் கட்டளைன்னு வரும். என்னடா கடவுள் கட்டளை கொடுக்குறார். இது ஒரு மிலிட்ரி இல்லையா, மிலிட்ரியில் கமாண்டர் ஆர்டர் தான் போடுவார். ஸோ அந்த மாதிரி பாபா கட்டளை கொடுக்கிறார், போய் ஆக்கிரமியுங்கள், பாரதத்தை சுற்றி வளையுங்கள், எல்லா இடத்துலையும் வெற்றி கொடி நாட்டுங்கள், பாபா செய்தியை கொடுத்து அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுதான் அதற்கான கட்டளை நமக்கு மறைமுகமாக கிடைக்கிது. ஸோ பாரத அரசாங்கத்திற்காக நீங்கள் பண்ணுறீங்க, நம்முடைய பாரத அரசாங்கம், சொர்க்க அரசாங்கத்திற்காக. ஸோ பாபாவுடைய ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணி நாம் நம்முடைய மனம், உடல், செல்வத்தின் மூலமாக மிக உயர்ந்த சேவை செய்கிறோம் பாரதத்திற்கு. ஸோ சுதந்திர போராட்டத்தின் பொழுது காங்கிரஸ்காரங்க நிறைய பேர் ஜெயிலுக்கு போனாங்க. நாம் அப்படிலாம் ஒன்றும் ஜெயிலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா இது ஆன்மீக விஷயம். 5 விகாரங்களோடு நம்முடைய யுத்தம். ஏன்னா அவன்தான் ஒட்டுமொத்த கண்டத்தையும் ஒட்டுமொத்த பூமியையுமே ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ நீங்கள் தான் இந்த சிவசக்தி சேனை. ராமாயணத்தில் சொன்னப்பட்ட இலங்கை ஒரு சின்ன தீவு. ஆனால் ராவணன் ஆட்சி செய்வதோ ஒட்டுமொத்த உலகமும், அது எல்லையற்ற தீவுன்னு சொல்லலாம். எல்லையற்ற தந்தையின் ஸ்ரீமத் படி நம்ம ஒவ்வொருத்தரையும் ராவணனுடைய ஜெயிலிருந்து விடுவிக்கிறோம். ஸோ இந்த அழுக்கான உலகம் எப்படியும் அழியத்தான் போகுது. அப்போ அதுக்கு முன்னாடி நாம் தூய்மையாகி தூய்மையான உலகத்துக்கு தயாராகிக்கலாம்ல. ஸோ இந்த செய்தியை எல்லோருக்கும் கொண்டு சேர்க்கிற சிவசக்தி சேனை நீங்கள். ஸோ கோபியர்கள் அப்படின்னும் உங்களை சொல்லலாம், சிவசக்திகள்னும் உங்களை சொல்லலாம். பாரதத்திற்காக மிக உயர்ந்த சேவையை எவ்வளவு மறைமுகமாக பண்ணுறீங்க. நமக்கு யாராவது இங்கே அவார்டு கொடுப்பாங்களா? அங்கே மிலிட்ரியில் யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவார்டு கொடுப்பாங்க, அதை வச்சு படம் எடுத்தால் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. ஆனால் உண்மையிலே பாரதத்திற்கான சேவையை நம்ம தான் செய்கிறோம். ஆனால் இங்கே தடை மட்டுமே வரும். இன்னும் போக போக எல்லோருக்கும் இது தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பாபாவுடைய ஸ்ரீமத் படி நீங்கள் பண்ணுற இந்த சேவை தான் ஆன்மீகமானது. மறைமுகமாக இருக்கிறீங்க, அரசாங்கத்துக்கே தெரியாது. நீங்கள் பாரதத்தை மிக உயர்ந்த சத்திய கண்டமாக மாற்றுறீங்க, அதற்காக உங்களுடைய மனம், உடல், பொருள் அனைத்தையும் செலவு பண்ணுறீங்கன்ட்டு இந்த அரசாங்கத்துக்கே தெரியாது. பாரதம் சத்திய கண்டமாக இருந்தது, இப்போ பொய்யான கண்டமாக மாறிடுச்சு. ஒரே ஒரு தந்தை மட்டுமே சத்தியமானவர்.
ஸோ அதனால தான் கடவுள் சத்தியமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நமக்கு மனிதன்லேருந்து நாராயணன் ஆகக்கூடிய உண்மையான பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார். நான் உங்களை முந்தைய கல்பத்தில் கூட நரனிலிருந்து நாராயணன் ஆக்கியிருந்தேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆனால் ராமாயணத்தில் என்னென்ன கட்டுக்கதையெல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. ராமர் ஒரு குரங்கு சேனை எடுத்துகிட்டு போனார் அப்படின்லாம் எழுதி வச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் குரங்கு மாதிரி தானே இருந்தீங்க. ஸோ இது ஒரே ஒரு சீதையின் விஷயம் கிடையாது இல்லையா? அந்த குரங்கை தான் சீதையாக்கி எடுத்துகிட்டு வர்றார். ஸோ பாபா புரிய வைக்கிறார் எப்படி அவர் ராவண ராஜ்யத்தை அழித்து ராமராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறாரு அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். இதில் எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. இதை புரிஞ்சிக்கிறதுக்கோ மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கோ. மனிதர்கள் ராவணனுடைய உருவபொம்மையை எரிக்கிறதுக்கு, அதை செய்யறதுக்கு எவ்வளவு காசு செலவு பண்ணுறாங்க. கடைசியில் அதை எரிச்சிடுறாங்க. எதுவுமே புரிஞ்சிக்கிறது கிடையாது இல்லையா? அதனால் யாருக்காவது ஏதாவது நன்மை இருக்குதா? அட்லீஸ்ட் புரிஞ்சிக்கவாது செய்யணும். அதுவும் இல்லை. நிறைய பிரபலமானவர்கள்லாம் போகிறாங்க அதை பார்க்கறதுக்கு. வெளிநாட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிடுறாங்க அதை பார்க்கறதுக்கு. சரி, இப்போ கும்பமேளாவுக்கும் அதேமாதிரி வெளிநாட்டில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க எதையுமே புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஸோ பாபா இப்போ எல்லாத்தையும் நமக்கு புரிய வைக்கிறார். ஸோ அதனால் குழந்தைகளுக்கு இந்த பாரதத்திற்கு செய்யக்கூடிய இந்த உண்மையான ஆன்மீக சேவையை நினைத்து ஊக்க உற்சாகம் இருக்கணும் மனசில் இல்லையா? உலகத்தையே சொர்க்கமாக்குறேன், இந்த உலகத்துக்கே மகுடமாக பாரதத்தை மாற்றிக்கிட்டு இருக்கிறேன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? இன்றைய பிரதமரோ ஜனாதிபதியோ பண்ண முடியாத ஒரு வேலையை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த போதை இருக்கணும் இல்லை? அதுக்காக தான் சொல்கிறார், நீங்கள் பண்ணுறது சாதாரண வேலைன்னு நினச்சிங்களா? அப்போ அந்த போதை இருக்கணும்ல. பெருமையாக சொல்கிறாங்க, ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டியை விட்டுட்டு அங்கே படித்தவங்க சனாதனத்தை காப்பாற்றுறதுக்காக, சனாதனத்துக்கு சேவை செய்கிறதுக்காக ஒரு சகோதரி வெளிநாட்டில் இருந்து இங்கே வந்திருக்கிறாங்க இந்த கும்பமேளாவுக்கு. அவங்களுக்கு அது ஒரு போதை இருக்குது. அது நியூஸில் சொல்கிறவங்களே ஒரு போதையாக தான் சொல்கிறாங்க. அப்போ பாரதத்தின் சேவைக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு போதை இருக்கணும். அவங்க என்ன சனாதனத்துக்கு சேவை பண்ணுறாங்க, சனாதனனா என்ன அர்த்தம்னு கூட அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஏன்னா ஒட்டுமொத்த உலகமும் ராவணனுடைய வழியைத்தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மட்டும்தான் ராமருடைய வழியை ஃபாலோ பண்ணுறீங்க. நீங்கள் ராமர்னு சொன்னாலும் சரி, சிவன்னு சொன்னாலும் சரி, ஒரே விஷயத்தை தான் குறிக்குது இல்லையா? ராமராஜ்யன்றது சிவன் உருவாக்கிய ராஜ்யத்தை தான் குறிக்குது. கடவுளுக்கு நிறைய பேரை கொடுத்துட்டாங்க. ஸோ குழந்தைகளாகிய நீங்கள் தான் பாரதத்தின் விலை மதிப்பற்ற வேலைக்காரர்கள், பாபாவின் வழிப்படி நடப்பவர்கள் இல்லையா? கடவுள் தன்னுடைய மலக்குகளை அனுப்பி வைக்கிறார் அப்படின்லாம் குரானில் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட மலக்குகளாக நீங்கள் தான் மாற போகிறீங்க, அதாவது ஃபரிஸ்தாவாக. பதித்த பாவனா எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு மனிதர்கள் கூப்பிடுறாங்க. ஏன் தூய்மையாக்க சொல்கிறாங்க? ஏன்னா இந்த தூய்மையான தங்க யுகத்தில் எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஸோ அதை அவங்கள அறியாமலே கேட்குறாங்க. இன்னைய வரைக்கும் சபரிமலைக்கு போகிறதுக்கு எந்த ஒரு புனித நிகழ்ச்சினாலும் தூய்மையாக இருக்கிறாங்கல்ல. இப்போ அவங்களுக்கு தெரியுது கடவுளோட சம்மந்தப்பட்டது இந்த தூய்மைன்னு தெரியுது. தெரிஞ்சும் ஒரு பக்கம் காமமே கடவுளை அடையிற வழி, காமமே கடவுள்லாம் வேற காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த சன்னியாசிகள் பண்ணுற வேலை அப்படி இருக்குது. ஸோ தங்க யுகத்தில் எவ்வளவு சந்தோஷத்தை அடையிறோம் அப்படின்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்.
அளவற்ற பொக்கிஷங்கள், அளவற்ற செல்வங்கள் நமக்கு கிடைக்கிது. அங்கே சராசரி ஆயுட்காலமே ரொம்ப நீளம், 150 வருடம் வருது. அங்கே எல்லாரும் யோகிகள், இங்கே எல்லாருமே புலனின்பத்தில் மூழ்கி கிடக்கிற போகிகள். ஸோ யோகிகளுடைய ஆயுள் அதிகமாகத்தான் இருக்கும், போகியுடைய ஆயுள் கண்டிப்பாக குறைவாகத்தான் இருக்கும். அங்கே அவங்க தூய்மையாக இருப்பாங்க, இங்கேயோ எல்லோரும் அழுக்காக இருக்கிறாங்க. அப்போ சொர்க்கத்துக்கும் இப்போ இருக்கிற இந்த நரகத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. ஸ்ரீகிருஷ்ணரையும் யோகேஸ்வர் தானே சொல்கிறாங்க. அவர் ஒரு யோகி, அவரை நாம் மகாத்மான்னு கூட பக்தியில் சொல்கிறாங்க. உண்மையான மகாத்மா அவர் தான். இல்லை, இங்கே காந்தியும் மகாத்மான்றாங்க. ஸோ காமம்னா என்னன்னே தெரியாதவர்கள் தான் மகாத்மா, மகானாத்மா. அனைத்து தெய்வீக குணங்களிலும் நிரம்பியவர்ன்றது தான் அவருடைய மகிமை. ஆத்மா உடல் ரெண்டுமே தூய்மையாக இருக்கும் கிருஷ்ணருக்கு. மற்றபடி சந்நியாசிகளை மகாத்மான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய உடல் காமத்தினால தான் உருவாகுது. பிறகு அவங்க குடும்பத்தை விட்டு சன்னியாசி ஆயிடுறாங்க. ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் பாபா புரிய வைக்கிறார். இந்த நேரத்தில் மனிதர்கள் ஒழுங்கற்றவர்களாக, தவறானவர்களாக, துக்கமுடையவர்களாக ஆகிட்டாங்க. ஆனால் இதே மனிதர்கள் தங்க யுகத்தில் எப்படி இருந்தாங்க? இல்லை, தர்மத்தை சார்ந்தவர்களாக, மிகச்சரியானவர்களாக இருந்தாங்க. அதனால் 100% அனைத்தும் நிரம்பியவர்களாக, சதா ஆனந்தமானவர்களாக இருந்தாங்க. இப்போ எப்படி இருக்குது உலகம்? யோசிச்சு பாருங்க. இரவு பகலுக்கான வித்தியாசம் தெரியுது இல்லை? ஸோ இதை நீங்கள் தான் கரெக்டாக புரிஞ்சிருக்கிறீங்க. வேறு யாருக்குமே பாரதம் எப்படி சொர்க்கத்திலேருந்து நரகமாச்சின்னு தெரியாது. லக்ஷ்மி நாராயணனை வணங்குறாங்க, அவங்களுக்கு கோயில் கட்டுறாங்க, ஆனால் எதுவுமே புரிஞ்சிக்கல. ஸோ பாபா உங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறார். ஸோ நல்ல நல்ல பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் புரிய வைங்க, பிர்லாவுக்கு புரிய வைங்க. ஸோ பிர்லா நிறைய லக்ஷ்மி நாராயணன் கோயில் கட்டியிருக்கிறாராம். ஸோ அதனால் அவங்களுக்கு இதோ இவர் அம்பானி கூட கட்டியிருக்கிறார். ஸோ அவங்களுக்கு புரிய வைங்க எப்படி லக்ஷ்மி நாராயணன் இந்த பதவியை அடைந்தார்கள். ஸோ அவங்களுக்கு கோயில் கட்டி வழிபடுற அளவிற்கு அவங்க என்ன செய்தார்கள், அப்படி என்ன அவங்க மகிமைக்குரிய காரியத்தை செஞ்சாங்க? அவங்கள கோயில் கட்டி கும்பிடுறோம். ஏதோ ஒரு காரணம் இருந்தால் தானே மகிமை இருக்கும். ஒரு சிலை ஒருத்தருக்கு வைக்கிறாங்கனால சும்மா யாருக்கு வேணாலும் வைப்பாங்களா சிலை? அப்போ உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் கும்பிடுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை பண்ணியிருந்தால் தானே கும்பிடுவாங்க. கர்மத்திற்கேற்ப தானே மரியாதை. ஸோ பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாதுன்றாங்க. அப்போ கோயில் கட்டியே கும்பிடுறாங்கன்னா அப்போ ஒரு காரியத்தினால தான் உயர்வு தாழ்வு இருக்கணுமே தவிர பிறப்பால் இருக்கக்கூடாது. சரி, ஓகே. அப்போ அவங்க ஏதோ பண்ணியிருக்கணும் தானே இந்த லக்ஷ்மி நாராயணன். அது என்ன பண்ணாங்க? ஸோ அவருடைய தொழிலே தெரியாமல் ஒருத்தரை வணங்குறது பொம்மை விளையாட்டு, பொம்மை பூஜைன்னு சொல்கிறார். விக்கிரக ஆராதனை இல்லையா? ஸோ விக்கிரக ஆராதனை கூட அதோடைய அர்த்தம் என்னென்னா அவங்கள பற்றி தெரியாமல் வணங்கக்கூடாதுன்னு அர்த்தம். மற்ற தர்மத்தினை சார்ந்தவர்களுக்காவது அவர்களுடைய கிறிஸ்து எந்த நேரத்தில் வந்தார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அவர் மீண்டும் வருவார்னு நம்புகிறாங்க. ஸோ இதில் எதெல்லாம் உண்மை, எதெல்லாம் பொய், இது எல்லாமே நமக்கு தான் தெரியும். இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்துச்சு, யார் ஸ்தாபனை பண்ணால் யாருக்கும் தெரியாத அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுதுன்னா உள்ளுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும், எவ்வளோ ஆன்மீக போதை இருக்கணும். ஸோ ஆத்மாக்களுக்கு இந்த சந்தோஷம் இருக்கணும். அரை கல்பமாக நீங்கள் தேக உணர்வுடையவராகத்தான் இருந்தீங்க. பாபா சொல்கிறார், இப்போ நிராகாரியாகுங்கள்,
தேகமற்றவராகுங்கள், உங்களை ஆத்மான்னு உணருங்க. ஆத்மாவாகிய நான் அப்பா சொல்கிறத கேட்டுட்டு இருக்கிறேன். மற்ற எந்த சத் சங்கத்திலையும் என்னுடைய ஆன்மீக தந்தை இங்கே உட்கார்ந்து ஆத்மாவுக்கு புரிய வைக்கிறாருன்னு யாருமே ஒருபோதும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. புரிஞ்சாலும் புரிஞ்சுக்காட்டினாலும் உண்மையிலே ஆத்மா தான் எல்லாத்தையும் கேட்குது. ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. நான் பிரதமர், நான் இந்த டாக்டர், இன்ஜினியர், இதெல்லாம் ஆத்மா தான் சொல்லுது உடம்பு மூலமாக. இப்போ நாம் சொல்கிறோம், ஆத்மாவாகிய நாங்கள் சொர்க்கத்தின் தேவதையாகிறதுக்காக இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோன்னு சொல்கிறோம். நான் ஆத்மா, இது என்னுடைய உடம்புன்னு சொல்கிறோம். உடம்பு நான் கிடையாது, உடம்பு என்னுடையது. ஸோ அப்படி ஆத்ம உணர்வில் வர்றதுக்கு அதிக முயற்சி தேவைப்படுது. ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப உங்களை ஆத்மான்னு உணர்ந்த அப்பாவை நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய அனைத்து பாவங்களும் அழிக்கப்பட்டுடும். இல்லை, ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், பாவமெல்லாம் அழிஞ்சிடும்ன்றார். ஸோ மிக கீழ்ப்படிந்த, கட்டளைக்கு கீழ்ப்படிந்த வேலைக்காரர்கள் நீங்கள். பாருங்க, கட்டளைக்கு கீழ்ப்படிந்த மாணவர் இல்லை, வேலைக்காரன்னே சொல்லிட்டார் பாபா. அடிமை, வேலைக்காரன்னா அடிமை இல்லையா? பாபாவுக்கு அடிமை நாம் இல்லை. ஒரு அடிமைக்கு அடிமைக்குன்னு எந்த உரிமையும் கிடையாது. எஜமானன் சொல்கிறது செய்கிறது தான் அவருடைய வேலை. குரு சிஷ்யன் உறவும் அப்படித்தான். ஸோ அதனால்தான் இங்கே இன்னைக்கு முரளியில் தான் நீங்கள் வேலைக்காரன்னே சொல்லியிருக்கிறார். அப்படித்தான் உண்மையிலே நினைக்கும்போது தான் நீங்கள் ஃபுல்லாக அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ண முடியும். நீங்கள் ஒரு வேலைக்கார குடும்பத்தில் பிறந்துட்டிங்கன்னா உங்கள் எஜமானர் சொல்கிறத ஃபாலோ பண்ண தானே செய்வீங்க. அப்படி புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வேலைக்காரனாக பிறந்திருக்கிறேன் இல்லையா? பாபா அப்பான்னு ஃபாலோ பண்ணும்பொழுது என்னால் அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ண முடியல. டீச்சர்னு நினச்சாலும் ஃபாலோ பண்ண முடியல, குருன்னு நினச்சாலும் ஃபாலோ பண்ணல. வேலைக்காரன்னு நினச்சிக்கோங்க, முடிஞ்சு போச்சு. எஜமானர் சொல்கிறது தானே கேட்கணும். இப்போ சில முஸ்லீம் நாடுகள்லாம் போயிட்டாலே வேலை செய்கிறதுக்கு, வீட்டு வேலை செய்கிறதுக்கு போனோடனே பாஸ்போர்ட் விசாலாம் வாங்கி வச்சுக்குவாங்க. நீங்கள் அவங்க சொல்கிறது தான் செஞ்சாகணும். இல்லாட்டினா திரும்பி தாய்நாட்டு கூட வர முடியாது. ஸோ அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு பாபா சொல்கிறதெல்லாம் என்ன? திரும்ப திரும்ப நான் ஆத்மா ஆத்மான்னு உணர்ந்துக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, மனசுக்குள்ள அப்பாவை நினச்சிக்கிட்டே இருங்க, உங்களுடைய பாவமெல்லாம் எரியும். ஸோ ஒரு அவ்யக்தமில் பாபா சொல்கிறார், ஆத்மா அதாவது ஞானம்ன்ற எண்ணெயும் தீபன்ற யோகமும் சதா இருக்கணும். தீபம் இல்லை, திரி இல்லையா? அந்த திரியை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அது எரியும். இல்லைன்னா எண்ணெய்க்குள்ளே போய் மூழ்கி போயிடும். ஸோ அந்த திரி தான் யோகம்ன்றார். இந்த ரெண்டுத்துலேயும் கவனம் வச்சிங்கன்னா தான் சந்தோஷன்ற தீபம் எரியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறார், திரும்ப திரும்ப உங்களை ஆத்மான்னு உணருங்க, உணர்ந்து பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுடைய பாவமெல்லாம் அழிஞ்சிடும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ நான் சொல்வதை அப்படியே கேட்கக்கூடிய வேலைக்காரர்கள் தானே நீங்கள். அதாவது இந்த மாதிரி ஒரு பணிவான வேலைக்காரனை பார்க்கவே முடியாதுப்பா. அந்த மாதிரி வேலைக்காரனாக நீங்கள் இருக்கணும். அதுதான் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர், ஆக்யாக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜி ஹா இல்லையா? ஹாஞ்சி. பாபா என்ன சொல்கிறாரோ ஹாஞ்சி அப்படியே செய்கிறான். அப்போ அது வேலைக்காரர்கள் தானே அப்படி பண்ணணும். பாபா சொல்கிறார், நான் அப்படி பண்ணுறேன்றார் இல்லையா? நீங்கள் 4 மணிக்கு எழுப்ப சொன்னீங்கன்னா எழுப்புறாருல்ல. எவ்வளோ மேஜிக் அவர் பண்ணுறார். அப்போ அவர் வேலைக்கார மாதிரி தானே பண்ணுறார். அப்போ அவர் சொல்கிறத நாம் அப்படி பண்ணணும்ல. இதைத்தான் பைபிளில் சிஷ்யர்களுடைய காலை கழுவி தொடச்சி முத்தம் கொடுத்துட்டு, நான் எப்படி உங்ககிட்ட பணிவாக இருந்தேனோ அதே மாதிரி மற்றவர்கள்கிட்ட நீங்கள் இருங்க, இதே மாதிரி அன்பை காட்டுங்க. ஸோ அவங்க நிஜமாலே காலை கழுவி முத்தமிடணும் போல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால் யாருக்கு என்ன லாபம் இல்லையா? அவங்களுக்கு உண்மையிலே என்ன நன்மையோ அதையும் நாம் பண்ணணும். ஸோ இந்த காரியத்தை குப்தமாக நீங்கள் பண்ணுறீங்க.
ஸோ அதனால் மறைமுகமான போதை இருக்கணும். ஈஸ்வரிய அரசாங்கத்தின் ஆன்மீக சேவகர் நான், ஆன்மீக வேலைக்காரன் நான். பஞ்சபாண்டவர்கள் கடைசியில் 13 வருஷம் வனவாசம், கடைசி ஒரு வருஷம் அஞ்ஞாதவாசம்ன்ட்டு மறைமுகமாக வாழணும். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ராஜ்யத்தில் வேலைக்காரனாக தான் இருப்பாங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? வேலைக்காரன், மறைமுக வேலைக்காரர்களாக இருக்கிறீங்க. ஆனால் இப்போ வேலைக்காரனாக இருக்கிறது ராஜ்யத்தை அடையிறதுக்கு, அதுவும் கடைசி ஒரு வருஷம் அப்படின்னு அர்த்தம். இது முடிஞ்ச உடனே ராஜ்யம் கிடைக்க போகுதுன்றது எவ்வளோ போதை இருக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம் எல்லாமே வரும். அப்படியே அமைதியாக இருக்கணும். அதில் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்களே, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா மறுபடியும் 14 வருஷம் வனவாசம் போகணும். ஸோ குப்தமாக இருக்கிறது முக்கியம். ஸோ அந்த நேரம் தான் திரௌபதி கிட்ட யாரோ தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுவான். உடனே பீமன் கொன்னுடுவான். அப்போ தர்மர் திட்டுவார், ஏன் இப்படி பண்ண, நம்மளை கண்டுபிடிச்சா என்ன ஆகிறது அப்படின்னு திட்டுவார். ஸோ நம்ம அப்போ இங்கே மறைமுகமாக இருக்கிறது, அங்கே இந்த விகாரம் இல்லாமல் இருக்கிறது, அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இங்கே எல்லாத்தையும் பொறுத்துக்கிறதே எதுக்கு? ராஜ பதவியை அடையிறதுக்காக. அந்த போதை இருக்கணும். நாம் பாரதத்தை சொர்க்கமாக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு அரசாங்கமே இப்போ ஒரு குழந்தை, யூகேஜி குழந்தை கழிவறை தொட்டியில் விழுந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு ஸ்கூல் சொல்லியிருக்குது. ஸோ அது பொய்ன்னு இவங்க சொல்லிட்டுருக்குறாங்க. அதுக்கு நிவாரணமாக 5 லட்சம் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வருது. அவங்க வாங்கலை, தூக்கி அடைச்சிட்டாங்க. மினிஸ்டர் கொடுக்குறாரு, தூக்கி அடைச்சிட்றாங்க அந்த செக்கை. நீ எப்படி தூக்கி கடைசலாம்? நான் மினிஸ்டர் இல்லைன்னு அவர் சொல்ல மாட்டார்ல. ஸோ அங்கே பவர் இருக்குது, பட் ஆனாலும் அங்கே பணிவாக இருக்கணும். ஸோ இந்த 5 வருட அரசாங்கத்துக்கே அவ்வளோ பணிவுனா, நம்ம 2500 வருடம் ஆட்சியை பிடிக்கணும்னா எவ்வளவு பணிவாக இருக்கணும்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஓட்டும் நம்ம பக்கம் விழுந்தாதான் ராஜ்யம் கிடைக்கும். அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளால் யாருக்கும் துக்கம் வந்துடக்கூடாது. சுகத்தை கொடுக்கணும். சாதாரணமாக தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, நன்மை செய்யாட்டினாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாதன்னுவாங்க. இங்கே உபத்திரம் பண்ணுறவங்களுக்கும் நன்மை செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பாரதத்தை சொர்க்கமாக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த வேலை செய்யும் வேலைக்காரன் நாம். ஸோ புது உலகத்தில் புது பாரதம் வேணும்னு பாப்புஜி காந்தியும் ஆசைப்பட்டார். புது டில்லி வேணும்னு ஆசைப்பட்டார். இப்போ ஒன்றும் புது உலகம் கிடையாது புது டில்லி இருக்கிறதுக்கு. இப்போ இருக்கிறது பேர் புது டில்லின்னு சொன்னாலும் அது பழைய டில்லி தான். பேரை புது டில்லின்னு வச்சுட்டா அது புது டில்லி ஆகிடுமா? ஸோ அந்த பழைய டில்லி சுடுகாடாக மாறப்போகுது. பிறகு அதே டில்லி பரிஸ்தாக்களின் உலகமாக, பரிஸ்தானாக, சொர்க்கமாக மாறப்போகுது. இப்போ அதை பரிஸ்தான் தேவதைகளின் உலகம்னு சொல்ல முடியாது. நீங்கள் தான் புது டில்லியை, பரிஸ்தானை புது உலகத்துக்காக உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் மறக்கக்கூடாது. பாரதத்தை சுகதாமமாக மீண்டும் மாற்றுறது என்ன சாதாரண விஷயமா? அப்படிப்பட்ட வேலையில் நான் இருக்கிறேன்னா எவ்வளோ போதை இருக்கணும், எவ்வளோ உயர்ந்த காரியம். மிலிட்ரியில் சேர்றவங்களுக்கே ஒரு போதை இருக்கும். இந்த நாட்டை நாங்கள் தாண்டா பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி மிலிட்ரியில் இருக்கிறவங்கள போலீஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணுதுன்னா அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வரும். நாட்டுக்காக உழைக்கிற எங்களுக்கே இந்த நிலைமையா அப்படின்ட்டு. நமக்கு கோபமெல்லாம் கிடையாது, அவமானம் நமக்கு தான் வரும். ஆனால் அந்த போதை இருக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். இல்லை பண்ணுறது மிகப்பெரிய சேவை, ஆனால் பணிவாக பண்ணுறீங்க. அதுதான் குப்தம் நாங்கள் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். மிகப்பெரிய சேவை செய்கிறோன்ட்டு நீங்கள் அகங்காரத்தில் ஆடலை.
பணிவாக செய்கிறீங்க. ஏதோ நம்ம இந்த சேவை செய்கிறதுனால அவங்கக்கிட்டேருந்து நமக்கு ஏதோ கிடைக்கிற மாதிரி நம்ம அவ்வளோ பணிவாக இருப்போம். அவங்க எவ்வளோ நம்மளை திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் இருக்கணும். அதுக்கு பேர் தான் பணிவு. அதுக்கு பேர் தான் குப்தமான சேவைன்றது. குப்தமாக பாபா சேவை செய்ய குப்தமாக பண்ண சொன்னார்னு சேவையே பண்ணாமல் இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க பாபா குழந்தைங்க. ஏன்னா பாபா குப்தமாக பண்ண சொன்னார். நாங்கள் அப்படியே மனசாலே பண்ணிக்கிறோம். மனசா சேவை மிக உயர்ந்த சேவை. ஸ்தூல சேவை பண்ணாதீங்கன்னு அவர் சொல்லலை. ரெண்டுமே அட் அ டைமில் நடக்கணும். ஸோ பாரதத்தை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பிரஜைகள் தான் மனசா சேவையில் உருவாகுவாங்க, ராஜாக்கள் கிடையாது. இல்லையா? ஞானத்தை புரிஞ்சு அந்த போதையில் அவங்க வருவாங்க. ஸோ கடைசியில் அந்த மனச சேவையில் டக்குன்னு உருவாவாங்க ஒரு வார்த்தையிலேன்றார். அந்தளவுக்கு யோக பலம் வர்றதுக்கே முதல்ல நீங்கள் இந்த ஸ்தூல சேவை செய்து மைண்டை க்ளீன் பண்ணாதான் அந்த நிலையை அடைய முடியும். நாடகத்தின்படி இந்த உலகம் பழையதாக ஆகிதான் தீரணும். இப்போ இது துக்கதாமமாக இருக்குது. ஒரே ஒரு தந்தை தான் துக்கத்தை நீக்கி சுகத்தை வழங்குகிற வள்ளல்னு சொல்லுவோம். அதுதான் துக்கஹர்த்தா சுக்கர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. பாபா ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு ஒரு முறை துக்கம் நிரம்பிய பாரதத்தை சுகமாக்குறதுக்காக வரார். ஏன்னா 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இது துக்கமாக மாறியே தீரணும். 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை, 5000 வருடத்தில் அது துக்கமானதாக மாறிடும். ஸோ அப்போ இறுதியில் பாபா சுகமானதாக மாற்றுறார். சுகத்தையும் கொடுக்கிறார், சாந்தியையும் கொடுக்கிறார். சொர்க்கத்தில் ரெண்டும் இருக்கும். இன்னொன்று சாந்தியை கொடுக்குறாருன்றது சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறது, முக்தியை கொடுக்குறார். ஸோ மனதிற்கு எப்படி அமைதி கிடைக்கும்னு மனிதர்கள் கேட்குறாங்க. பாபா சொல்கிறாரு, இப்போ அமைதி இந்த உலகத்தில் இருக்க, அது சாந்தி தாமத்தில் தான் இருக்கும். அது இனிமையான வீடு சாந்தி தாமம். அது பேரே அமைதியின் உலகம். அங்கே சத்தமும் இருக்காது, துக்கமும் இருக்காது. சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது. ஸோ இந்த முழு ஞானமும் குழந்தைங்க கிட்ட தான் இருக்குது. பாபா உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த வேலைக்காரனாக வந்துட்டார். தூய்மையாக்கவான்னு கூப்பிட்டீங்க, வந்துட்டேன். ஆனால் யாருக்குமே இந்த அப்பாவை தெரியல. மனிதர்கள் யாரை வேணாலும் மகாத்மான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மகாத்மாவே இருக்க முடியாது. மகாத்மாக்கள் சொர்க்கத்தில் தானே இருப்பாங்க. சொர்க்கத்தில் தான் எல்லோரும் தூய்மையாக இருப்பாங்க. ஸோ அவங்க தூய்மையாக இருக்கிறதுனால தான் அங்கே அமைதியும் ஆனந்தமும் செல்வமும் அளவற்று இருக்கும். இங்கே தூய்மை இல்லை, அதனால் எதுவுமே இல்லை, அனைத்தையும் இழந்துட்டாங்க. ஸோ தூய்மைக்குத்தான் மரியாதை. ஸோ தூய்மை இல்லாததுனால தான் எல்லா இடத்துலையும் இயற்கை சீற்றம் நடக்குது, வீட்டுக்கு வீடு சண்டை நடக்குது, எல்லாமே சொத்துக்கு அடிச்சிக்கிறது எல்லாமே. ஸோ தூய்மையை இழக்கும்போது உங்ககிட்ட இருந்து அபகரிக்கிறதுக்கு இன்னொருத்தன் வருவான். ஸோ அவனும் அதை அனுபவிக்க முடியாது, ஏன்னா அவனிடமும் தூய்மை கிடையாது. ஸோ தூய்மையில் மட்டும் கவனம் கொடுங்க. நமக்கு இந்த உலகம் தேவையே கிடையாது. புத்தியினால் இதை மறக்க சொல்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் எதை நினைத்தாலும் ஆத்மா தூய்மையாக இருக்காது. தேவதைகள் தான் தூய்மையானவர்கள். அதனால தான் மனிதர்கள் தேவதைகளின் சிலைகள் முன்னாடி போய் வணங்குறாங்க. ஸோ தேவதைகள் தூய்மையாகவும் இந்த கலியுகவாசிகள் அழுக்காகவும் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு சிவத்தந்தை தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் எல்லையற்ற பாப்புஜி. ஸோ காந்தியை பாப்புஜின்னுவாங்க. பாப்புஜி அப்பா. அப்போ உலகத்துக்கே பிரியமான அப்பானா அது சிவபாபா தான். உலகத்துக்கே. மேயரை கூட நகரத்தந்தைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சொர்க்கத்தில் யாரையும் சொல்ல மாட்டோம். அங்கே ராஜ்யமே சட்டப்படி தான் நடக்கும். யாரும் சட்டத்துக்கு புறம்பான காரியமே செய்ய மாட்டாங்க. மனிதர்கள் பதித்த பாவனனே வான்னு கூப்பிட்றாங்க.
பாபா சொல்கிறாரு, வந்து சொல்கிறார், பதித பாவனன்னு அப்பாவை தான் கூப்பிட்டீங்க, அவர் வந்து சொல்கிறார், தூய்மை ஆகுங்க, தூய்மையாக்க கூப்பிட்டீங்க, தூய்மை ஆகுங்க. எப்படி தூய்மை ஆகுதுன்னு நான் சொல்லிட்டேன். தூய்மை இழக்கிறதுனா என்னன்னு சொல்லிட்டேன். காமம், கோபம் பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழுறது தான் தூய்மை இழக்கிறது. வீண் விஷயங்கள்லாம் மைண்டில் போடுறது தான் அழுக்காகிறது. ஸோ அப்போ எல்லாத்துலேருந்தும் புத்தியை விலக்கி என் ஒருவனின் நினைவில் மட்டும் மூழ்குங்க, அப்போ தான் தூய்மையாக முடியும்னு சொல்கிறார். ஸோ தூய்மை ஆகுன்னு சொன்னோன்னே மனிதர்கள் அது எப்படி சாத்தியம், அப்போ குழந்தை எப்படி பிறக்கும், மக்கள் தொகை எப்படி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம் அவங்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் சம்பூர்ண நிர்விகாரிகள்னு தெரியல, அதனால தான் கோயில் கட்டி கும்பிட்றோன்னு தெரியல அவங்களுக்கு. ஸோ குழந்தைகள் அவ்வளவு எதிர்ப்பை சகிச்சிக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா. காமம் தூய்மையாக இருக்கணும் போதே வீட்டுக்கு வீடு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். நிறைய அவமானம் என்னென்னமோ நடக்கும். லூஸுன்னு சொல்லுவாங்க மெயினாக. என்ன இது கறிமீன் சாப்பிட மாட்டுறாங்க, ஒல்லியாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய வரும் டார்ச்சர். ஸோ முந்தைய கல்பத்தில் என்னெல்லாம் நாடகத்தில் நடந்துச்சோ அது திரும்ப நடக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாதுன்ற. நாடகத்தில் உள்ளது நடந்தது, இவங்க இப்படி பண்ணாங்க, போன கல்பத்தில் நடந்தது நடக்குது, அவ்வளோதான் ஃப்ரீயாக விட்டுருங்கன்ற. ஸோ அப்போ நாடகத்தில் நடந்தது நடக்குது, அப்போ நான் எந்த முயற்சியும் பண்ணாமல் கம்முன்னு இருந்துடலாமா? அப்படி கிடையாது. நாடகத்தில் நடக்கிறது தான் நடக்கும் அப்படின்ட்டு ஸ்கூலில் படிக்காமலே விட்டால் பாஸ் ஆகிடுவீங்களா? ஏன்னா நாடகத்தில் நடக்கிறது தான் நடக்குதுன்றதை வச்சு தான் நீங்கள் பாஸ் ஆகிறது ஃபெயில் ஆகிறது எல்லாமே இருக்குது. ஆனால் போய் படிக்கிறீங்கல்ல, அப்போ இங்கே மட்டும் ஏன் உங்களுடைய புத்தி அப்படி வேலை செய்யுது? மனிதர்கள் எல்லாத்துக்குமே முயற்சி பண்ணணும் இல்லையா? முயற்சி பண்ணாமல் தண்ணி கூட கிடைக்காதுன்றார். ஸோ நீங்கள் ஒரு வினாடியும் செய்கிற முயற்சி பலனை அடைவதற்காக, சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அடையிறதுக்காக இல்லையா? ஒரு வினாடி நினைவும் பல கோடி மடங்கு வருமானம், நினைக்காத பொழுது பல கோடி மடங்கு நஷ்டம். அவ்யக்த முறையில் சொல்கிறார். இந்த சங்கமயுகத்தின் ஒரு வினாடியும் ஒன்று பல கோடி மடங்கு லாபத்தை கொடுக்கும், அல்லது பல கோடி மடங்கு நஷ்டத்தை கொடுக்கும். அந்த பேலன்ஸ் அப்படியே இருக்காது, அப்படியே இறங்க ஆரம்பிச்சிடும். சேர்த்து ஒன்று சேர்க்கலாம், அல்லது சேர்த்தது ஃபுல்லாக கரையும். அப்போ கரையாமல் இருக்கணும், நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கணும், பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ எல்லையற்ற சந்தோஷத்தை அடையிறதுக்காக நீங்கள் எல்லையற்ற முயற்சி பண்ணணும். இப்போ பிரம்மாவின் இரவாக இருக்குது, இது பிராமணர்களின் இரவும் கூட. பிறகு இது பிராமணர்களின் பகலாக மாறிடும். இதெல்லாம் நீங்கள் வேதத்திலையும் படிச்சிருக்கிறீங்க, ஆனால் எதுவுமே புரியல. கீதையில் இருக்கும் பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவுன்றது கீதையிலுமே இருக்கும். அது சத்யுகம், திரேதாயுகம், பிரம்மாவின் பகல்னே இருக்கும். ஆனால் எதனால் அதை பகல்ன்றாங்க, மீதி 2 யுகத்தை ஏன் இரவுன்றாங்கன்னு இருக்காது. சதான் பாபா சொல்ற எதுவுமே நீங்கள் புரிஞ்சிக்கல. ஏன்னா பாபாவே பண்டிதர் மாதிரி உட்காந்து ராமாயணம் பாகவதம்லாம் நடத்துவாராம். பிரம்ம பாபா கேட்கறது மட்டும் இல்லை, நடத்தவே செய்வாராம், எதுவுமே புரியாமல். ஸோ அதுதான் பக்தி மார்க்கம்னு இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஞானம் வேற, பக்தி வேற. காமச்சிதையில் உட்காந்து நீங்கள் எல்லோரும் அழுக்காகிட்டீங்க. அதனால்தான் ஸ்ரீகிருஷ்ணரை கூட ஷியாம் சுந்தர் அப்படின்னு சொல்கிறோம். சுந்தர்னா அழகானவர், ஷியாம்னா அசிங்கமானவர், கருப்பானவர். அப்போ அழகானவர் அசிங்கமாயிட்டார் காமச்சிதையில் உட்காந்துன்னு அர்த்தம். ஆனால் அவரை பக்தி பண்ணுறவங்களுக்கு எதுவுமே தெரியாது, குருட்டுத்தனமான நம்பிக்கை. அவர் என்ன பண்ணனே தெரியாமல் என்ன பாவனையில் அவங்க வணங்குறாங்க இல்லையா? அதேமாதிரி சிவலிங்கம் என்னென்னமோ அர்த்தம், என்னன்னே தெரியாமல் எதுக்கு போய் வணங்குறாங்க?
நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்குதுல்ல, அப்படி வணங்குறாங்க. ஸோ அதுக்கு நடிகர் கமல்ஹாசன் சொன்னார், கரண்ட்டு கூட நமக்கு மீறிய சக்தி தான், அதுக்காக அதை பூஜை பண்ணணுமா? ஸோ அவர் கேட்டது கரெக்டு தான். அப்போ தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ பக்தர்கள் எல்லோருமே குருட்டு நம்பிக்கை உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஸோ பூத பூஜை தான் நடக்குது. ஒருத்தருடைய உடலை வணங்குறாங்கன்னா அது பஞ்சபூதத்தை வணங்குறாங்கன்னு தானே அர்த்தம். அதான் பூத பூஜை இல்லையா? ஸோ பிசாசுன்னு இந்து கடவுளை கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, அவங்களுமே பூத பூஜை தான் பண்ணுறாங்க இல்லை. இயேசு யார்? சரி, அதுக்காக இயேசு சிலை இல்லாமல் பெந்தகோஸ்து வச்சுருப்பாங்க. அப்பயும் நீ இயேசுவை தானே அப்பான்னு சொல்கிற இல்லையா? அப்போ அது பூத பூஜை தான். ஸோ அதுக்கு பேர் கலப்பட பக்தின்றார். ஆரம்பத்தில் பக்தி கலப்படமற்ற இருந்தது, வெறும் சிவபாபாவை மட்டும்தான் பூஜை பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி மனிதர்களை எதையெல்லாம் பூஜை பண்ணுறாங்க பாருங்க. 45 நாள் போய் உட்காந்துட்டு கங்கையும் யமுனையும் கலக்கிற இடத்த கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க, பஞ்ச தத்துவத்தை வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய இந்தியாவின் பெருமையாக அதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் சனாதனம்னு வேறு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது சனாதனம் இல்லை, ஹிந்து தர்மம் இல்லையா? பாபா நிறைய அற்புதங்களை காட்டுறார், இந்த ஞானத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நம்மை முள்ளிலிருந்து மலராக்கிறார். அதை முட்களின் பூந்தோட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த கும்பமேளாவில் ஒரு பெருசாக மியூசியம் மாதிரி கட்டியிருக்கிறாங்க, அங்கே வரவங்களுக்கு ஞானம் கொடுப்பாங்க. ஆனால் அங்கே அப்படி அதுவும் பண்ணணும் தான். ஆனாலும் நிறைய டென்ட் இருக்கும், லட்சக்கணக்கான டென்ட்டு கட்டியிருக்கிறாங்க. டாய்லெட்டே 1.5 லட்சம் டாய்லெட் கட்டியிருக்கிறாங்கன்னா அப்போ டென்ட் எத்தனை இருக்கும் யோசிச்சுப்பாங்க. ஒரு டென்ட்டாக போய் கொடுக்கணும் இந்த ஞானத்தை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கம்பல்சரி சனாதன தர்மத்தை நேசிக்கிறவங்க. ஸோ ஏன்னா ரொம்ப தூரம் போக தேவையில்லை, அதே ஏரியா தானே, அவங்க அதுக்காக தானே வந்திருக்கிறாங்க. 45 நாள் இருக்குதுல்ல. இப்போ ஊரில் இருக்கிற எல்லா பிரம்மகுமாரி சென்டரும் இப்போ அங்கே தான் இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி சேவை அது. ஸோ இருக்கிறதுலே மிகப்பெரிய அதிசயம் நம்மை முள்ளிலிருந்து மலராக்கிறது தான் இல்லையா? ஆக்சுவலாக இதை வச்சு நிறையா படம் கூட வருது இல்லையா, முள்ளும் மலரும்னு வருது. ஸோ அது பேரே பூந்தோட்டம், சொர்க்கத்தை சொல்கிறாங்க. கராச்சியில் ஒரு வாட்ச்மேன் இருந்தாராம். அவர் பேர் பத்தானா அல்லது பத்தான்னா வாட்ச்மேன் அர்த்தமாக தெரில. அவர் டிரான்ஸில் போவாராம். அவர் சொல்லுவாராம், நான் சொர்க்கத்துக்கு போனேன், கடவுள் எனக்கு ஒரு பூ கொடுத்தாருன்னு சொல்லுவாராம். அவ்வளோ சந்தோஷத்தை அனுபவம் பண்ணாராம். ஸோ எவ்வளோ பெரிய அற்புதம். மனிதர்கள் உலகத்தில் 7 அதிசயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே உலகத்தின் அதிசயம்னா அது சொர்க்கம்தான். உலகமே அதிசயமாக இருக்கும், ஆனால் இது யாருக்குமே தெரியாது. ஸோ முதல் தரமான ஞானம் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கணுன்றார். பாப்தாதா தான் இருக்கிறதுலே உயர்ந்தவர், ஆனாலும் எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறார். அது அந்த அவ்யக்த முறையில் சொல்லியிருப்பார், நான் ஒவ்வொரு மூலையிலேருந்தும் யாரை தேர்ந்தெடுத்துக்கிறேன், மிக மிக சாதாரணமானவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன்றார். ஏன்னா அவரும் சாதாரணமானவர். யாரோ ஒரு நடிகர், நாடக நடிகர், ஒரு ஃபேமஸ் மியூசிக் டைரக்டருடைய பையன். அவர் எம்ஜிஆர் காலத்தில் மியூசிக் போட்டவர், டக்குன்னு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ அவர் கிறிஸ்டின். அவர் ஒரு பெரிய கிறிஸ்தவ சபைக்கு அவர் பேச கூப்பிட்டுருக்குறாங்க. அவர் போயிட்டு
நான் சொல்கிறத நீங்கள் சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். எனக்கு உண்மையிலே இந்த இடம் பிடிக்காது, பணக்காரங்க இருக்கிற இடம் எனக்கு பிடிக்காது, நான் ஏழைகள் போகிற சர்ச்சுக்கு தான் போவேன், ஸோ என்னை கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்க, அவர்கிட்ட பணிவு இருந்துச்சு, அதனால் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நான் இந்த இடத்தை சார்ந்தவன் கிடையாது அப்படின்றார். ஒரு பெரிய பாடகருடைய மகன் அப்படி சொல்கிறார். ஸோ அவருக்கெல்லாம் இந்த ஞானம் போகணும். அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார் இயேசு மேலே. ஏன்னா அவர் இன்னொரு அதே ஃபங்க்ஷனில் தான் பேசினார்னு நினைக்கிறேன். சும்மா உட்காந்து இன்னொரு மதத்தை சாத்தான் பிசாசு இப்படிலாம் சொல்கிறத விட்டு எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த ஆத்மா தேவதை ஆத்மாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு போதையும் இருக்கணும், அதே நேரத்தில் அகங்காரமும் இருக்கக்கூடாது. ஆனால் சுத்த அகங்காரம் இருக்கணும். ஏன்னா சொர்க்கத்தை உருவாக்குறோம். ஏன்னா அந்த போதை தான் உங்களுக்கு ஒரு உந்து சக்தியை கொடுக்கும். அந்த போதை கொடுக்குற சந்தோஷத்தில் தான் உங்களுக்கு வர டெஸ்ட் பேப்பர்லாம் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அதுக்காக எதுக்காக இழக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு பாட்டு வரும் இல்லையா, யாருக்காக அப்படின்னு ஒரு பாட்டு வருமே, இந்த மாளிகை வசந்த மாளிகைன்ட்டு, லவர் பிரிஞ்சு போனதுனால சிவாஜி பாடுவார். அந்த மாதிரி இவ்வளவையும் நான் இழப்பது யாருக்காக? எனக்காக. எதற்காக? சொர்க்கத்தை அடையிறதுக்காக, ராஜ்யத்தை அடையிறதுக்காக, இந்த உலகத்தையே சொர்க்கமாக மாற்றுறதுக்காக, என் சகோதரர்கள் அத்தனை பேரையும் காப்பாற்றுறதுக்காக இப்போ இந்த அவமானத்தை பொறுத்துக்கிறேன் அப்படின்னு இருக்கணும். ஸோ பாபா பாருங்கள் எவ்வளோ நிரகங்காரியாக இருக்கிறார். ஸோ அவர் நிராகாரமானவர், நிரகங்காரமானவர் அப்படின்லாம் அவருடைய மகிமையை பாடுறாங்க. அப்படி எந்த தெய்வத்தின் முன்னாடி போய் பாடினாலும் அல்லது மதஸ்தாபகர் இயேசு போன்றவர்கள் முன்னாடி போய் பாடினாலும் அது உண்மையில் கடவுளுடைய மகிமை. கடவுளை தான் மகிமை பாடுறாங்க. அவங்க இவங்க கடவுளாக இருப்பாங்களோன்னு நினச்சி பாடுறாங்க. பிறப்பற்றவனே, அது கடவுளை மட்டும்தான், பாபாவுக்கு மட்டும்தான் பொருந்தும் இல்லையா? அங்கே கிருஷ்ணரே நான் பிறப்பற்றவன்ட்டு வருது கீதையில், அவர் தான் பிறந்திருக்கிறாரு. அப்போ அந்த அர்த்தம் அந்த மகிமை உண்மையில் சிவனுடையது, சிவன் சொல்கிறது. பாபா சொல்கிறார், நான் உங்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறேன். ஏன்னா அப்பா எப்போவுமே குழந்தைங்களுக்கு வேலைக்காரன் தானே இல்லையா? அப்பா சேர்த்து வைக்கிற சொத்து எல்லாமே குழந்தைக்கு தான். அப்போ அந்த குழந்தைக்கு அனுபவிக்கிறதுக்கு சேர்த்து வைக்கிற ஒரு வேலைக்காரன் தான் அப்பா. ஸோ குழந்தைக்கு சேவையும் செய்து தன்னுடைய சொத்தையும் கொடுத்துட்டு வானப்பிரஸ்த நிலைக்கு போயிடுறார். அந்த காலத்தப்பா. இப்போ இருக்கக்கூடிய அப்பாக்கள் அப்படி கிடையாது. நான் ஏன்டா போகணும், நீ போடா வெளியே அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்பாக்கள் இப்போ இருக்கிறவங்க. சொத்துக்கிட்ட எழுதி வச்சுட்டா எங்கே நம்மளை கவனிக்க மாட்டாங்களான்னு கடைசி வரைக்கும் எழுதியும் வைக்கிறதும் கிடையாது. அடிச்சுக்கிட்டு சாங்கடா நீங்கள் நான் செத்ததுக்கப்புறம் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ அந்த காலத்து அப்பாக்களை வச்சு பாபா சொல்கிறார். ஆனால் இருக்கிறதுலே நல்ல அப்பா பாபா தான் இல்லையா? ஸோ குழந்தைக்கு சேவை செஞ்சு சொத்தை கொடுத்துட்டு அந்த சொத்தை அவர் அனுபவிக்கிறதே கிடையாது. ஸோ ஜென்ரலாகவே நிறைய கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா தலை மேலே குழந்தைய தூக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி பாபா தன் தலைக்கு மேலே குழந்தைங்களை தூக்குறார். குழந்தைகளாகிய நீங்கள் தான் உலகத்துக்கே எஜமானராகிறீங்க. உங்களுடைய இனிமையான வீட்டுக்கு போகிறீங்க. பிறகு அங்கேருந்து கீழே உங்களுடைய இனிமையான ராஜ்யத்தை அடையிறீங்க. பாபா சொல்கிறார், நான் ராஜ்யத்தை அடையிறது கிடையாது. ஸோ அந்த ஒரே ஒரு தந்தை மட்டும்தான் உண்மையான சுயநலமற்ற சேவாதாரி. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். ஆனால் சந்தோஷமாக இருக்க விடுவானா இந்த மாயா? இதெல்லாம் ஞாபகம் இருந்தால் தானே சந்தோஷம் வர்றதுக்கு. மாயா மறக்கடிச்சிடுவோம். ஸோ அந்த மாயாவே வரக்கூடாதுன்னா சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கணும், இந்த ஞான சக்கரம். பாபா என்னென்ன சொன்னார் ஒரு பாயிண்ட்டையுமே நினைங்க, அந்த சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ முரளி படிக்கிறத விட படிக்கிறத நினச்சிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஜீர்ணிக்கிறதுன்றது. ஸோ அடுத்தது நீங்கள் வேறு ஏதோ ஒரு சேவை செஞ்சால் கூட அதிலேருந்து ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு அது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஸோ அந்த ஒரு தந்தை தான் உண்மையான சுயநலமற்ற சேவாதாரி. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட தந்தை எனக்கு கிடைச்சிருக்கிறாரு, இந்த மாதிரி அப்பா கிடைக்கிறதுக்கு நான் என்ன தவம் பண்ணேனோ அப்படின்னு நினைக்கணும் இல்லையா? உலக ராஜ்யத்தை எழுதி கொடுத்துட்டார், அதில் டவுட்டே கிடையாது. ராஜ்யம் வந்தோடனே அது உங்களுக்கு தான். ஆனால் மாயா இதை மறக்க வச்சிடுது. அப்படிப்பட்ட பாப்தாதாவை நீங்கள் மறக்கலாமா ஒரு பொழுதும்? ஸோ தாத்தாவுடைய சொத்தை அடையிறதுல அவ்வளோ போதை இருக்குன்றார். சிவபாபா அடைஞ்சிட்டோம், கிறிஸ்மஸ் தாத்தா இல்லையா? அவருடைய சொத்தை கொடுக்கிறார். பாபா சொல்றார், என்னை நினைவு செய்யுங்கள், தெய்வீக குணத்தை தாரணை செய்யுங்க, எல்லா அசுர குணத்தையும் நீக்கணும் நீங்கள். நான் எந்த குணமும் அற்றவன் அப்படின்னு பாடுறாங்க. ஸோ அது உண்மைதான், குணங்கள் இல்லாமல் இருக்கிறோம். அப்போ குணங்களை வளர்த்துக்கணும்ல, தாரணை பண்ணணும்ல, சும்மா பாடுறதோடு விட்டுக்கிறாங்க. ஆனால் அவங்க பாவின்னு கூட சொல்கிறாங்க, ஆனால் காமத்தில் விழுறது பாவம்னு உணரல அப்படின்னு நேற்று கூட பாபா சொன்னார் இல்லையா? ஸோ நிர்குண் அப்படின்ட்டு ஒரு ஸ்தாபனம் கூட இருக்குதாம், அதாவது குணமற்றவர்கள்னு வருது இல்லையா? நிர்குணன் யாருக்குமே பாவம் அதோடைய அர்த்தமே தெரில. நான் குணம் கெட்டவன் யாராவது ஒரு பேர் வைப்பாங்களா? அதேமாரி சீதை சோகமாக இருக்கிற இடத்துக்கு பேர் அசோகவனன் பேர். ராவணன் இருக்கிற இடம் சோகம் நிரம்பிய இடம் தானே, அது எப்படி அசோகமாக, அதாவது சுகமாக சந்தோஷமாக இருக்கும்? அசோகம்னா சோகம் அற்றவர்னு அர்த்தம். ஸோ நிர்குணன்னா குணங்கள் அற்றவர். ஆனால் பாவம் அதை அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளாகி நீங்கள் ஒரு விஷயத்தை தான் புரிய வைக்கணும். அது என்ன அப்படின்னா, நாங்கள் பாரதத்திற்காக சேவை செய்து கொண்டிருக்கிறோம், அந்த ஒரு சிவத்தந்தையின் கட்டளைப்படி நடக்கிறோம், இந்த உலகத்துக்கே யார் தந்தையோ அவருடைய வழிப்படி நடக்கிறோம். அவர் கொடுத்த வழியைத்தான் ஸ்ரீமத் பகவத்கீதை அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்னைய வரைக்கும் ஒரு உயர்ந்த நூலாக இருப்பதற்கு அதுதான் காரணம் இல்லையா? ராமாயண மகாபாரதத்துக்கெலாம் அவ்வளோ மரியாதை கொடுக்கறதில்ல. ராமாயண மகாபாரதம் புரியும், ஆனால் அதுக்கு கூட அந்த அளவுக்கு மரியாதை கிடையாது. பகவத்கீதைக்கு தான் மரியாதை, ஆனால் உண்மையிலே அது புரியாது, ஆனால் அதுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். எப்படி உயர்ந்ததிலும் உயர்ந்த பாப்தாதா ரொம்ப எளிமையாக இருக்கிறாரோ, அதே மாதிரி நீங்களும் ரொம்ப 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 எளிமையாக இருக்கணும், நிராகாரராக இருக்கணும். உடம்பு இருக்கிறனால தானே அந்த திமிர அகங்காரம் வருது. உடலே இல்லை, வெறும் புள்ளியாக இருக்கிறேன்னு நினைங்க. அதே மாதிரி நிரகங்காரியாக இருங்க, பாபா மாதிரியே. அப்போ தான் நீங்கள் அவருடைய குழந்தைன்னு சொல்லிக்க முடியும். அவரை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் உங்களுடைய குணம். அவர் எப்படி நிராகாரியாக, நிர்விகாரியாக, நிரகங்காரியாக இருக்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் இருக்கணும். ஸோ இந்த முதல் தரமான ஞானத்தை பாபா கொடுக்குறாரு இல்லையா, அதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ திரும்ப திரும்ப நடக்கிற இந்த நாடகத்தில் எல்லையற்ற சந்தோஷத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னா நீங்கள் பண்ணுற முயற்சியும் எல்லையற்ற முயற்சியாக, ஒரு வினாடி கூட வீணாக்காமல் முயற்சி பண்ணணும். ஏன்னா சங்கமயுகத்துடைய ஒரு வினாடி கோடி மடங்கு வருமானமும் கொடுக்கும், கோடி மடங்கு நஷ்டத்தையும் கொடுக்கும். ஸோ முயற்சி பண்ணுறதை விட்டுட்டு நாடகத்தில் இருந்தால் நடக்கட்டும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அந்த பலனை அடைவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணி தான் ஆகணும். இல்லை எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் முயற்சி கண்டிப்பாக பண்ணணும். செம்ம பவர்ஃபுல்லான
வர்தானம், ஸ்லோகன் மற்றும் அவ்யக்த பயிற்சி. பாப்தாதா சொல்கிறாங்க, ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தின் பயிற்சியின் மூலமாக வாயுமண்டலத்தை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய அவ்யக்த ஃபரிஸ்தா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், ஸோ வாயுமண்டலத்தை சக்திசாலியாக ஆக்கிறதுக்கான வழியே அந்த ஃபரிஸ்தா ஸ்வரூப பயிற்சியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். இதுதான் நம்ம சாதனாவே. நான் ஃபரிஸ்தாவாக இருக்கிறேன், சக்தி ஃபுல்லாக, அதாவது வெறும் ஆத்மாவாக இருந்தால் ஆத்மாவிலேருந்து சக்தி போகிறதா நினைப்போம். ஃபரிஸ்தா உடல்னால் அந்த உடல்லேருந்து சக்தி போகிற மாதிரி நினைக்கலாம். ஏன்னா அது ஃபுல்லாகவே ஒளி உடல் இல்லையா? ஸோ இது வந்து அந்த மனதின் விஷுவலைசேஷன் தான், அதுக்கான கான்சன்ட்ரேஷன் தான் இங்கே பயிற்சியே. ஸோ அதனால் திரும்ப திரும்ப இதில் நீங்கள் கவனம் கொடுக்கணும். ஏன்னா எந்த ஆன்மீக சாதனம் பண்ணாலும் அதில் கவனம் கொடுக்கறது தான் இருக்குது. நீங்கள் மந்திரமே ஜபித்தாலும் மந்திரம் ஜபிக்கணுன்ற கவனம் வச்சா தானே நீங்கள் ஜபிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதேமாதிரி இது மனதுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள், மனதுக்குள்ளே இந்த எண்ணத்தை எழுப்பிக்கிட்டே இருப்பீங்க உணர்வுபூர்வமாக. ஸோ அதனால் அவ்யக்த ஸ்வரூப பயிற்சி பண்ணுறது அப்படின்னா திரும்ப திரும்ப கவனம் கொடுப்பதில் தபஸ்யா மேற்கொள்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ தபஸ்யான்றதே ஒரு எண்ணத்தில் நிலைத்திருப்பது தான். ஸோ அதனால் பாபா நமக்கு அவ்யக்த ஃபரிஸ்தா ஆகுங்கன்னு வரம் கொடுத்துட்டார். அந்த வரத்தை திரும்ப திரும்ப உங்கள் மனதில் எடுத்துகிட்டு வாங்க. நான் அவ்யக்த ஃபரிஸ்தா தான், இந்த உலகத்திலிருந்து விடுபட்டவன் தான் அப்படிங்கிறத, அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு வந்து வாயுமண்டலத்தை சக்திசாலி ஆக்கிற தபஸ்யா பண்ணுங்கள் இல்லையா? நான் அவ்யக்த ஃபரிஸ்தாவாக வாயுமண்டலத்தில் சக்திமிக்க அதிர்வலைகளை பரவ செய்கிறேன்னும் போதே அந்த வாயுமண்டலம் சக்திசாலியாக மாறிடும். அந்த நேரத்தில் உங்கள் எதிர யார் வந்தாலும் அவங்க ஸ்தூலமான விஷயங்கள், வீண் விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஒரு செகண்டில் அனைத்தையும் மறந்தாலே அந்த ஆனந்தத்தை, ஆத்மாவின் உண்மையான குணத்தை அனுபவம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஸ்லோகன், ஓரளவுக்கு கோயிலுக்கு போகும்போது இது நடக்கிறதுனால தான் அந்த அமைதியை வந்து அனுபவம் பண்ணுறாங்க. சர்வசக்திவான் தந்தையை வெளிப்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவரை அதிகப்படுத்துங்க. ஸோ இது வந்து வரதானத்துடைய கண்டினியூஷனே தான் அப்படி இல்லையா? ஸோ அப்படியே பாபா நினைவை தவிர வேறு எந்த நினைவும் இல்லை இன்னொருத்தரை பார்க்கும் பொழுது அப்படின்னா பாபாவுடைய காட்சியும் கிடைக்கலாம், சக்தியும் அவங்களுக்கு போகும் இல்லையா? பாபாவே எதிர இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவிற்கு சக்தியை அவங்களுக்கு நீங்கள் அனுபவம் பண்ண வைக்க முடியும். ஸோ பாபாவை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாத அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பவரை அதிகரிக்கணும். ஸோ ஸ்லோகனும் செம பவர்ஃபுல். அவ்யக்த பயிற்சி பாபா சொல்கிறாரு, எப்படி ஸ்தூலமான காரியத்துக்கு இந்த நேரம் எழுந்திரிக்கணும், இந்த நேரம் சாப்பிடணும், இந்த நேரம் ஆஃபீஸ்க்கு போகணும், இந்த நேரம் காய்கறி வாங்கணும், ஒன்றுத்துக்கும் டைம் போடுறீங்கல்ல, டைம் டேபிள் போடுறீங்கல்ல, அதே மாதிரி மனம் எப்போவுமே சக்திசாலியாக இருக்கிறதுக்கு இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைக்கும் இந்த பயிற்சியில் இருப்போம், இந்த நேரத்தில் இந்த நேரத்தை வரைக்கும் இந்த முரளி பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்ட்டு மனதை ஒரு சில எண்ணங்களில் பிஸியாக வச்சுக்கணும். சக்திசாலியான எண்ணங்களே அதில் எந்த அளவுக்கு நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு என்ன நடந்தாலும் அப்செட் ஆகிறதுக்கே உங்களுக்கு மனசுக்கு டைம் இருக்காது. ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்து வெவ்வேறு எண்ணத்தை நீங்கள் உருவாக்கிட்டு இருக்க போகிறீங்களே. ஏன்னா எண்ணத்தை வைத்து தானே அப்செட் ஆக போகிறீங்க. ஒரு பாதகமான ஒரு விஷயம் நடந்ததை நினைத்து பார்த்தால் தானே அப்செட் ஆக, உங்கள் மனதில் தான் ஏதோ ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்க போகுதே இல்லையா? பாபாவோட பேசிக்கிட்டு இருக்கிறது, சொர்க்கத்தை பார்க்குறது, பாபாவை புகழ்ந்துட்டு இருக்கிறது, எனக்காக எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்காரு, அன்னன்னைக்கு முரளியிலே எவ்வளோ சொல்லியிருக்கிறாரு, முரளியிலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்தே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிரந்தரமாக மைண்டை செட் பண்ணி வைக்கிறது அப்படின்னா முழு கான்சன்ட்ரேஷன் பவரோடு இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா? அந்த ஒரு எண்ணத்திலே நிலைச்சிருக்கிறது அல்லது அந்த ஒரு சொரூபத்திலே நிலைச்சிருக்கிறது. அப்போ தானாகவே சக்திமிக்க வாயுமண்டலம் உங்களை சுற்றி பரவிக்கிட்டே இருக்கும், வைப்ரேஷன் பரவும், தானாக சேவையும் நடந்துக்கிட்டே இருக்கும். அமைதியையும் ஆனந்தத்தையும் தூய்மையும் பரவ செய்யக்கூடிய சேவை நடந்துக்கிட்டே இருக்கும் தானாகவே. ஸோ அதுக்கு நீங்கள் எப்போவுமே ஒரு சக்திசாலியான எண்ணம், ஏதாவது ஒரு முரளி பாயிண்ட், ஏதாவது ஒரு சொரூபத்திலேயே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக மூணுமே ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்குது. வரதானம், ஸ்லோகன், அவ்யக்த பயிற்சி. ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.